ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான்லாம் ட்ரெஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாலே என் ஹஸ்பண்டோட வயிற்றில் புளியை கரைச்சிரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெஸ்ஸுக்கே ஒரு நாள் செலவு பண்ணுவேன். அதே மாதிரி ஒரே ஒரு துணி தான் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு கடைக்குள்ளே இன்றாவேன். அங்கே போனதுமே துணி கடல் அப்படின்னு போட்டிருப்பாங்கல்ல, அந்த கடல்லேருந்து அள்ளிட்டு வர மாதிரி நிறைய அள்ளிட்டு வந்துடுவேன். அதனால ஹஸ்பண்டோட காசு பழுத்துரும். அதனாலே என்னை துணி கடைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே யோசிப்பாங்க. ஆனால் இந்த முறை கோயில் கூட வரதுனால நான் செட் சாரி எடுத்துட்டேன். ஸோ குழந்தைங்களுக்கு மட்டும்தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால என்னை இந்த ஆலங்குளம் தேசிங்கராஜா கடைக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஒரு ட்ரெஸ் 2 ட்ரெஸ் அப்படின்னா எங்கள் பக்கத்து ஊரில் அம்பையிலே நாங்கள் எடுத்துருவோம். பட் சென்னை மாதிரி சரவணா ஸ்டோர்ஸ், போத்தீஸ் மாதிரி பெரிய கடை அப்படின்னா ஆலங்குளத்தில் இருக்கிற ஒரு சில கடைகள் தான். அதுவும் தேசிங்கராஜா கடைக்கு தான் நாங்கள் எப்போவுமே போவோம். இங்கே வந்து கலெக்ஷன்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் மட்டும்தான் இந்த வாட்டி எடுத்தாங்க. என்ன லக்கேஜ் தூக்குறதுக்கு விட்டுட்டாங்க. இருந்தாலுமே கடை க்ளோஸ் பண்ணுற டைமில் தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோன்னா பார்த்துக்கோங்களேன், அவங்க அடித்து துரத்துற வரைக்கும் நாங்கள் கடையில் தான் நிற்போம் எப்போவுமே.